செப்டம்பர் முதல் அக்டோபர் 9ஆம் தேதி வரை உண்டான காலகட்டத்தில் குலதெய்வத்தை அறிந்து கொள்ளும் ஆற்றல் ஏற்படும். உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், எதிரிகள் விலகிச் செல்லும் சூழ்நிலை. சில பேர் பார்த்திங்கன்னா எதிரியை பார்த்து பயந்துட்டு உக்காந்துருப்பான். அந்த எதிரிக்கு உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கே, உங்கள் ஆஃபீஸ்க்கு வரத்துக்கே நேரம் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால் அவருக்கு இதை விட பெரிய தலபோரம் மூர்ச்சனை இருக்கும். இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். 9ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 10ஆம் இடத்தில் இருப்பதன் மூலமாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக முதலீடுகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறது எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா எப்போ பாரு அழுதுட்டுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் சாதகமாக இல்லைன்னு அர்த்தம். குரு சாதகம் இல்லாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சுக்கிரன் சாதகமாக இல்லை அப்படின்னா சந்தோஷம் இருக்காது, சுக வாழ்க்கை இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்காது. குறிப்பாக உங்களுக்கு திருமணம், தாம்பத்திய சந்தோஷம் இருக்காது. இது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கேயாவது வெளியில் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த சுக்கிரன் ஒழுங்காக இருந்தால் தான் சாப்பிட முடியும். நீங்கள் ஹோட்டலுக்கு போனாலும் உங்கள் நேரம் போனீங்கன்னா அங்கே போய் எல்லாம் பழசாக தான் இருக்கும். கடைசியில் பார்த்தா அங்கேயும் போய் இட்லியும் தோசையும் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மனுஷனுடைய ஜாதகத்தில் சந்தோஷமான அனுபவத்தை தரக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டால் இந்த சுக்கிரன் தான். என்டர்டெயின்மெண்ட்டுக்கான கிரகம். அப்பேற்பட்ட கிரகம் கோச்சாரத்தில் ஒழுங்காக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. கோச்சாரத்துலேயும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்ததுன்னா உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். அதனால தான் அதுக்கு உண்டான பரிகாரத்தோடு சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த சுக்கிர பயிற்சியை போட்டுட்ருக்கோம். உடனே எல்லோரும் வியூஸ்க்காக போடுறாங்க அப்படின்ட்டு. வியூஸ்க்காக போடணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்குன்னு சில வேண்டாத டாபிக் இருக்குது. அதெல்லாம் எடுத்து போட்டால் எங்களுக்கு வியூஸ் வந்துடும். எங்களுக்கு வியூஸ்க்காக இல்லை, எங்களுடைய கடமை இதை உங்களுக்கு நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 14ஆம் தேதி அன்று சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது தன்னுடைய நீச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார். கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசி கூட நட்பு கிரகத்தினுடைய வீடு, சந்திரனுடைய வீடு. சிம்ம ராசி சூரியனுடைய வீடு. சூரியன் சுக்கிரனுக்கு நேர் எதிரி. ஏன்னா குரு டீச்சர் சூரியனுக்கு, சுக்கிரன் அசுரர்களுக்கு டீச்சர். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்து போகாது. அதனால் இந்த சுக்கிரன் எதிரி வீட்டில் போய் உக்காரதுனால சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குழப்பங்கள் என்ன மாதிரி குழப்பங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா சூரியன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். துலா மாதம்னு சொல்லக்கூடிய ஐப்பசி மாத பிறப்பு. துலா மாதம் அக்டோபர் 18ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. இதில் செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் சிம்ம ராசிக்கு வரார். அந்த சிம்ம ராசி அதிபதியான சூரியன் கன்னி ராசியில் புதனோடு சேர்ந்துருக்கார். இதில் புதன் தன்னுடைய உச்சஸ்தானத்தில் இருக்கார். இந்த அமைப்பின் மூலமாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட். இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 9ஆம் தேதி வரை சிம்மராசியில் சஞ்சரிக்கின்ற காலத்தில் சுக்கிரன் தரக்கூடிய நற்பலன்கள், சங்கடமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட். இந்த காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் 14லேருந்து அக்டோபர் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். சுக்கிரன் கேதுவோடு இணைய போகிறாரு சிம்ம ராசியில். கன்னி ராசியில் சூரியனும் புதனும் இணைந்துள்ளார்கள். செவ்வாய் துலாம் ராசியில் குருவின் பார்வையில் இருக்கார். கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி வக்கரமாக இருக்கார். நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரமாக இருக்கிறதுனால சில மாற்றங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அது என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதில் அக்டோபர் மாத கடைசியில் தான் புதன் விருச்சிகத்துக்கு போகிறார். புதன் விருச்சிகத்துக்கு, அதாவது கன்னியிலேருந்து துலாம், துலாத்துலேருந்து விருச்சிகம், இப்படி 2 இது போகிறதுனால
அக்டோபர் மாதம் வரைக்கும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமும் ஏற்படும். அது அடுத்த மாதம், அதாவது அக்டோபர் 9ஆம் தேதிக்கு மேலே, அக்டோபர் 9 கன்னிராசிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகும்பொழுது புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படும். அந்த பீரியட் வரைக்கும் எப்படி இருக்குது, அந்த அக்டோபர் 9ஆம் தேதி வரை எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள்? ஏன்னா செவ்வாய் குரு பார்வை விட்டு விலகிறதே ஒரு பெரிய விசேஷம்னு நம்ம செவ்வாய் பயிற்சியில் சொல்லியிருக்கோம். அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுதுன்னு பார்க்கறதுக்கு தான் உங்களை அழைக்கின்றேன். வாருங்கள், உங்கள் பலாபலன்களை ஆராய்வோம். தனுசு ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதி நீச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார். 9ஆம் இடத்துல வர்றதுனால தந்தை வழியில் இருக்கக்கூடிய வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். இத்தனை நாளாக உங்கள் அத்தை சொத்து விற்கக்கூடாது, உங்கள் பெரியப்பா சொத்து விற்கக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டிருப்பாங்க, கோர்ட்டில் கேஸ் போட்டிருப்பாங்க. இப்போ அவங்களே அந்த கேஸை வாபஸ் வாங்குவாங்க. இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க எங்களுக்கு குலதெய்வமே தெரியல சார், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா, நவ் இஸ் த டைம். அதாவது செப்டம்பர் முதல் அக்டோபர் 9ஆம் தேதி வரை உண்டான காலகட்டத்தில் குலதெய்வத்தை அறிந்து கொள்ளும் ஆற்றல் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக வம்ச விருத்திக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகளை தரக்கூடிய காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்குது. ஸோ சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார். உங்களுடைய 6-11 கோடி அதிபதிங்கிறனால தந்தை வழியில் உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், எதிரிகள் விலகிச் செல்லும் சூழ்நிலை. சில பேர் பார்த்திங்கன்னா எதிரியை பார்த்து பயந்துட்டு உக்காந்துருப்பான். அந்த எதிரிக்கு உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கே, உங்கள் ஆஃபீஸுக்கு வரத்துக்கே நேரம் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால் அவருக்கு இதை விட பெரிய தலபோரம் மூர்ச்சனை இருக்கும். தலைமூர்ச்சனை ஒன்று அவருக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்துகின்றது. அவருடைய கௌரவம், அதாவது உங்கள் எதிரிக்கு கௌரவம் குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதை பாதுகாக்கிறதுக்காக அவர் உங்ககிட்ட வரதை விட்டுட்டு தன்னுடைய வேலையை போய் பார்க்குறதுக்கு முயற்சி எடுப்பார். உங்களுடைய பாதகாதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு கேதுவோடு இணையறதுனால நன்மைகள் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தன வரவு, உங்களுடைய சப்ளையர்ஸ் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 10ஆம் இடத்தில் இருப்பதன் மூலமாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக முதலீடுகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். பிஸ்னஸில் ஃபண்டு பூலிங்னு சொல்லுவாங்க. 10 பேர்த்துக்கிட்ட ஆள்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் வாங்கி 10 பேர்த்திட்ட 1 கோடி வாங்கி அதை பிஸ்னஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபண்டு பூலிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கடின முயற்சிக்கு உண்டான அங்கீகாரமும் ஆதாயமும் ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இல்லாமல் எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் காரணம்னா நல்ல அட்வைஸ் ஃப்ரம் யுவர் ஃபாதர். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான பரிகாரம், அதாவது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய, அதாவது கிராம தேவதைன்னு சொல்லக்கூடிய கருப்பண்ண சுவாமி, காத்தவராயன், இந்த மாதிரி நல்ல மீசை, கடா மீசை வச்சுட்டு கையில் அருவாளை பிடிச்சிட்டு உக்காந்துருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு வாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய எல்லையம்மனை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி அனுகூல பலன்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் தந்தையின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் அந்த எல்லை தெய்வத்தின் அருள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு சுகத்தை மட்டுமல்லாமல், சந்தோஷத்தை மட்டுமல்லாமல், அனுகூலமான பலன்கள், அதாவது சுக குறைவிலிருந்து விடுபடுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த எபிசோட் சொல்லியிருக்கோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள், சுக்கிர பயிற்சி பலன்கள் மட்டுமல்லாமல், செவ்வாய் பயிற்சி பலன்கள் மட்டுமல்லாமல், இந்த கிரகங்களுடைய கூட்டு பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரிலோ வாட்ஸ்அப்பிலோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான சுகத்தையும் சந்தோஷத்தையும் அந்த சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்
எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.